ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரிக்கான ஆனுவல் எக்ஸாம், அதாவது முழு ஆண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் வந்து மசாலா பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் கண்டிப்பாக வருமா கேட்பீங்க, அதற்கான பதில் தெளிவாக சொல்லியிருப்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் மற்றும் இதுக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆன்சர்னு கமெண்ட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் படிச்சிடறேன்ப்பா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், ஆன்சர் வந்து சேரும். சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எனும் 2 ஆக்சைடுகளை உருவாக்குகிறது எந்த தனிமத்தின் சமநிலை தவறாமல் உள்ளது? ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பின்வருவனவற்றுள் ஐசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மையினை குறிப்பிடாத சமன்பாடு டேஷ். தேர்ட் ஒன், கூடுகளின் திரைமறைத்தல் விளைவின் சரியான வரிசை டேஷ். ஃபோர்த் ஒன், நீரானது டேஷ். ஃபிஃப்த் ஒன், கீழ்காணப்படுவற்றுள் எது அதிகபட்ச நீரேற்ற ஆற்றல்களை கொண்டுள்ளது? சிக்ஸ்த் ஒன், நல்லியல்பு பண்பிலிருந்து அதிகம் விளக்கம் அடையும் வாயு டேஷ். செவன்த் ஒன், மீத்தேன் மற்றும் ஈத்தேன் ஆகியவற்றின் பிணைப்பு பிழைத்தல் ஆற்றல்கள் முறையே 360 கிலோஜூல் மற்றும் 620 கிலோஜூல் எனில் சிசி என்ற பிணைப்பில் பிழைத்தல் ஆற்றல் டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எயித் ஒன், 2SO2 + O2 gives 2SO3. கேசியின் மதிப்பை எழுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நைன்த் ஒன், வலிமை மிகு மின் பகுலியான பேரியம் ஹைட்ராக்சைடின் நீர்த்த நீர்க்கரைசலுக்கு வேண்டோஃப் மதிப்பு டேஷ். 10th ஒன், VSEPR கொள்கைப்படி வெவ்வேறு வகை எலக்ட்ரான்களுக்கு இடைப்பட்ட விளக்கம் டேஷ் வரிசையில் அமைகிறது. 11th ஒன், கரிம சேர்மத்தின் தூய்மையை நிர்ணயிக்க பயன்படும் முறை டேஷ். 12th ஒன், அதிக ப்ளஸை விளைவினை பெற்றுள்ள தொகுதி எது? 13th ஒன், பொராக்சைடு விளைவு பின்வருவனவற்றுள் சேர்மத்தில் உணர முடியும்? 14th ஒன், அசிட்டோன் CH3MgL/H2O++ X, இங்கு X என்பது டேஷ் ஆகும். 15th ஒன், உயிர்வேதி ஆக்சிஜன் தேவை அளவு 5 ppmக்கு குறைவாக கொண்டுள்ள நீர் மாதிரி குறிப்பிடப்படுவது டேஷ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போட்டு லிங்க் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, அங்கே PDF வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 2பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி கொஷின்ஸு. ஸோ எனி 6 எழுதினா போதும். 16th ஒன்று பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜனேற்ற எண் வரையறு. 70th ஒன், எலக்ட்ரான் கவர்த்தன்மை வரையறு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் கொஷின்ஸ்ப்பா. இதெல்லாம் கம்பல்சரி படித்து வச்சுருங்க. இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் 16th ஒன், ஜிப்சம் பாலைவன ரோஜா என அழைக்கப்படுவது ஏன்? நெக்ஸ்ட்டு 19th ஒன், நிலவின் பரப்பின் மீதுள்ள ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் பாதுகாப்பு கவச உடை அணிய வேண்டியது அவசியம் ஏன்? அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ 19வது நல்லா படித்து வச்சுங்க. 20, H மற்றும் Uக்கு இடையே உள்ள தொடர்பை எழுதுக. 21, ரவுலட்ஸ் விதியை கூறு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். 22, பதங்கமாக்குதல் வரையறு. 23, எது பூமியின் பாதுகாப்பு குடை என கருதப்படுகிறது? 24, கீழ்கண்ட சேர்மங்களில் ஆரோமேட்டிக் சேர்மங்களை பிரித்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்ப்பா. ஸோ 3 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்க ஒரு முக்கியமான கேள்வி வரும். அதாவது ப்ரோ, இந்த கேள்வி தான், இந்த கொஸ்டின் பேப்பர் தான் எங்களுக்கு அப்படியே வருமா அப்படின்னு கேட்பீங்க. அதற்கான பதில் தெளிவாக சொல்லியிருப்பா. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது பரவலான பல மாவட்டங்களில். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு, இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் ஒரு சில கேள்விகள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா படிச்சுட்டு போங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ப்பா. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 33 மட்டும் கட்டாய வினா, அதாவது கம்பல்சரி கொஸ்டின். 25 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெர்ன்ஸ் விதியை கூறு. நெக்ஸ்ட் 26, டியூட்டீரியத்தின் பயன்களை கூறுக. வெரி இம்பார்ட்டன்ட். 27, திரவ அம்மோனியா அடைக்கப்பட்டுள்ள புட்டிகள் திறக்கப்படும் முன் குளிர்விக்கப்படும் ஏன்? விளக்கம் கூறுக. 28, நிலைத்தாக்க விதியினை வரையறு. 29, அயனி பிணைப்பில் உள்ள
சகப்பிணைப்பை தன்மையை விளக்குக. 30 பிணைப்பில்லா உடனிசைவு சிறுகுறிப்பு வரைக. 31 பூமியின் வளிமண்டலத்திலிருந்து பசுமை குடில் வாயுகள் காணாமல் போனால் என்ன நிகழும். 32 என்ட்ரோபி என்றால் என்ன, அதன் அதகு யாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பா இது. 33 கீழ்கண்ட வினைக்கான சமன்பாட்டினை எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரால் ப்ளஸ் குளோரோபென்சின் அடர் H2SO4 ஜூஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. பார்த்து வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 5 மார்க்ஸ் பகுதி 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுடைய இடையிலே. ஸோ 34 பொறுத்த வரைக்கும் வந்து புளியில் காணப்படும் ஒரு அமிலம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவீத இயல்பினை கொண்டுள்ளது. 32% கார்பன், 4% ஹைட்ரோஜன், 64% ஆக்சிஜன். அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக. அல்லது 2s 4p 5d மற்றும் 4f ஆர்பிட்டல்களுக்கு எத்தனை ஆர்கணுக்குள் மற்றும் எத்தனை கோணுக்கணுக்குள் காணப்படுகின்றன. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்டல் வரையறு. 35 வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடு ஆற்றல் என்றால் என்ன, நடுநிலையாக்கல் என்தால்பியை வரையறு. அல்லது ஐசோடோப்புகள் என்றால் என்ன, ஹைட்ரோஜனின் ஐசோடோப்புகளின் பெயர்களை கூறி விளக்குக. ஓகேங்களா. ஸோ இந்த 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயப்பா. ஸோ உங்களுக்கே தெரியும் 5 மார்க்ஸில் ஏபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லேருந்து இருக்கிற கொஷின் கேட்பாங்க, 3 மார்க்ஸில் இருக்கிறது தான் போடுவாங்க. ஸோ அதனால் கம்பல்சரி நம்ம பசங்க எல்லா 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் தான் நான் கொடுக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் கொடுக்குறேன். 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நான் கொடுக்குற அந்த 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பிடிஎஃப் மட்டும் நம்ம பசங்க படித்தாலே போதும். நிச்சயமாக ஆனுவல் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 90லேருந்து 80% உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் தாராளமாக தரமாக ஸ்கோர் பண்ணலாம். 70க்கு 60+ எடுக்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு தரமான பிடிஎஃப் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டு கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் வந்து மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து வச்சுக்கிறேன் அந்த லிங்க்கு. அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து சேரும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மதிப்பெண் என்பது தாறுமாறாக எடுக்கலாம். சரிங்களா. அதில் எந்த ஒரு டவுட் வேணால் பசங்களா, ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நான் கொடுக்குறது. சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 கேபி மற்றும் கேசிக்கு இடையேயான தொடர்பை எழுதுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ப்பா. அதுக்கப்புறம் சவ்யூடு பரவல் என்றால் என்ன, ஹென்றி விதியை கூறி விளக்குக. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ப்பா ஹென்ரிஸ் லா. 37 வாண்டர் வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை தருவி வருவி. வெரி இம்பார்ட்டன்ட் இதுவும் வாண்டர் வால் ரியாக்ஷனு. நெக்ஸ்ட்டு அல்லது தான் வண்ணப்பரிகை முறையினை விளக்குக. தாள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 38 வந்து வில்லியம்சனின் ஈத தொகுப்பு முறை பற்றி எழுதுக. குளோரோஃபிகரின் எவ்வாறு தயாரிப்பாய். அல்லது சிஎஃப்சி மூலக்கூறுகள் அடுக்கு மண்டலத்தில் ஓசோன் படல சிதைவை எவ்வாறு உண்டாக்குகின்றன என்பதை நிகழும் வினைகளின் அடிப்படையில் விளக்குக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸில் கொடுத்து வைக்கிறேன். இதோடு மட்டும் இல்லாமல் இதோட இங்கிலீஷ் மீடியம் வேணுச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்க்க பார்த்துருங்க, தமிழ் மீடியம் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான தொடர்ச்சியான வீடியோக்களானது நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். டாடா, பை பை.